செய்து என்ற பாடலை குதிரையில் சென்ற சவுல் இயேசுவே வழி என்று அறிவிக்கும் சுவிசேஷராக மாறின சாட்சியை அறிவிக்க வருகிறார்கள் நமது பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ். சொந்த வழியில நடந்தா சோகமா போகும், நண்பன் வாழ்க்கையில நடந்தா நண்பன் சொன்னபடி நடந்தா நம்ம வாழ்க்கையே டேன் ஆகி மாறி போகும் அப்படின்னு சொன்ன நம்முடைய பிள்ளைகள் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற சொல்யூஷனையும் சொன்னாங்க. ஆண்டவருடைய ஆலோசனையின்படி நடந்தா ஆண்டவர் அத்தனை ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுவார் அப்படிங்கிறத ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கொடுத்து அந்த வழியிலே நடத்துவாராக. அடுத்தபடியாக ஜூனியர் ஆக்ஷன் சாங் வழி தெரியாத ஆட்டை போல இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னே தெரியல அப்படின்னு நீங்க கேள்வியோட இருக்கீங்களா? என்ன செய்யணும் நாங்க சொல்றோம் அப்படின்னு வராங்க நம்ம பிள்ளைங்க. சுவிசேஷராக மாறப்போகும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு தம்மை ஆசீர்வதிப்பாரார். அடுத்ததாக பிகினர் டான்ஸ் சிட்டு புக்கு. கூகுள் மேப்ல இல்லாத வழி ஜீவ வழி அது எது அப்படின்னு அடையாளப்படுத்த வராங்க நம்மளுடைய பிகினர் ஸ்டூடெண்ட்ஸ். குழப்பமான சூழ்நிலையில பதறி போகாதீங்க. ஆண்டவருடைய கரத்தை பிடிச்சு நடங்க. ஆண்டவர் வழி செய்வார், வழி நடத்துவார், கோணலான வழியெல்லாம் செவ்வையாக்குவார்னு பாடின நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இன்டர் டான்ஸ் தீம் சாங் வழி இதுவே இதிலே நடவுங்கள்.
உழண்டிட்டு இருக்கீங்களா? மனம் திரும்புறதுக்கான வழி இயேசுதான். துதிக்கணுமா? மனுஷனை புகழ போறீங்களா? இல்ல, துதிக்க வேண்டியவர், துதிக்கப்படத்தக்கவர் ஆண்டவர் தான். துதிக்குமான வழி அவர் தான். நீங்க போராட்டத்திலையும் பிரச்சனையிலையும் இருக்கீங்களா? உங்ககிட்ட தீர்வு இல்லையா? ஜெபிக்கும் வழி அவர் தான். உங்களுக்கு குழப்பங்களோடு இருக்கீங்களா? ஆலோசனை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சோர்ந்து போய் நம்பிக்கையே இல்லாம மனம் உடைஞ்சு போயிருக்கீங்களா? நம்பிக்கையின் வழி இயேசு தான். உபத்திரவத்தில சோதனையில சோர்ந்து போய் இருக்கிறவங்க பொன்னாக விளங்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சமாதானத்தின் வழி அவர் தான். சங்கடத்தோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் சாட்சியாக வாழ வைப்பார் என்று சொன்னார். நம்முடைய பிள்ளைகளை அந்த ஒவ்வொரு காரியங்களையும் கொடுத்து கிருபையாய் கொடுத்து ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக இந்த நாட்கள் VBS நாட்களிலே அவர்கள் படித்த ஒவ்வொரு வசனங்களையும், இந்த 10 நாட்கள் படித்த வசனங்களையும் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். அவர்கள் படித்த வசனங்களை இப்பொழுது சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கருத்து வழி இதுவே. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதை நடுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதில் கேட்கும். ஏசாயா 30:21. நானே வழியும் சத்துமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் 16:6. நானே வழியும் சத்தியும் ஜீவனும். யோவான் 18:6. நானும் வழியும் சத்தியும் ஜீவனும் இருக்கிறேன். துதிக்கும் வழி கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:1. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மனத்திரும்பும் வழி. நானே வாசல், என் வழியை ஒருவன் உட்பிரவேசித்தான் அவன் ரட்சிக்கப்படுவான். யோவான் 10:9. ஜெபிக்கும் வழி. அடியானுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனிக்கும், உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நெகேமியா 1:6. ஆலோசனையின் வழி. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. நம்பிக்கையின் வழி. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. உபத்திரத்தின் வழி. நான் போகும் வழியை அவர் அறிவர், அவர் அறிந்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. சமாதானத்தின் வழி. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருத்துகளும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வான். நீதிமொழிகள் 16:7. சாட்சியின் வழி. கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். மத்தேயு மார்க்கு 5:19. ஜீவ வழி. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, இதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். மத்தேயு 7:14. சொன்ன பிள்ளைகளை ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. உலக பிரகாரமாக எத்தனையோ காரியங்கள் இருக்கும் பொழுது அதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருக்காக அவருடைய நேரங்களை செலவிட்ட அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் விதமாய் ஒரு சிறிய பரிசளிப்பு. நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும்படியாய் ஒரு சிறிய பரிசளிப்பு விழா, பரிசுகளை வழங்கும்படி நமது குருவானவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். பிள்ளைகள் நீங்கள் பேர் வாசிக்க வேகமாக வந்து வாங்கிக்கோங்கம்மா. முதலாவது ஜெயா பாட்டிமா கிளாஸ் பிகினர்ஸ் கேட் சிஆர் வேகமாக வாங்க. பிரதீஷன், மின்சிகா. பிள்ளைங்க வரலன்னா அக்கா மாதிரி வந்து வாங்கிக்கோ. மின்சிகா,
பெனிசன், मिन्सिका के आकार दो टकन वाले मामा मिन्सिका रवि जेरिश அடுத்ததாக பிரைமரி ஸ்டூடெண்ட் ஜேன் ஜியோவனா ஜானஸ் கெட்சியால் ஆமோஸ் நிலாஸ்ரீ ரட்சிகா பெர்லின் பிரிஸ்லா ரட்சிகா பெர்லின் பிரிஸ்லா மாதேஷ் वंशिका के यार वाईकोमा वंशिका अगल्या जेफी गैब्रियला பொன்னரசி பொன்செல்வி முத்துக்காவியா ஆலன் இசை செல்வி ஜூனியர் கிளாஸ் இதுல இருந்து ஜூனியர் கிளாஸ் ஆரம்பிக்குது இசை செல்வி வெற்றிவேல் இளங்கோவன் வனப்பிரவீன் பெஞ்சமின் செரில் ஒலிவியா பெனிட்டா யுவஸ்ரீ அடுத்ததாக ஜூனியர் பெனிஃபன் மாதவி அடுத்ததாக ஐயாவுக்கு நன்றி. அடுத்ததாக இன்டர் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் சபை ஊழியர் ராஜா அனிஷா வேல்முருகன் வாங்கம்மா வேகமாக இசைமதி நிஷாந்த் கேசவன்
ஆசிரியர்கள் மற்றும் வாலண்டியர்ஸ்க்கு ஐயா அவர்கள் வந்து பரிசை கொடுப்பார்கள். டீச்சர்ஸ் திருமதி ஜெயா டேவிட் அம்மா அவர்கள். திருமதி சுதா பாலா. பெரியமா இங்க பாருங்க. திருமதி கிஃப்டி ஜெய்ஃபன். இன்னும் நம்ம தீலை வாலண்டியர்ஸாக நமக்கு அன்போடு உதவி செய்த திருமதி பாப்பா பால்துரை அம்மா அவர்கள். இன்னும் அனிட்டானே மலர் அவர்கள். டைரக்டர்ஸ் மிஸ் எஸ்தர் ஜாய் பியூட்டி. அடுத்ததாக பிரியதர்ஷினி ரீகன் அவர்கள். அடுத்ததாக முக்கியமாக சொல்லணும்னா அருளண்ணன் சபை ஊழியர் அருளண்ணன் அவர்களுக்கு ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சிறப்பு பரிசு வழங்குவார்கள். கரங்களை தட்டுவோமா? அண்ணன். இன்னும் ஒரு சிறப்பு பரிசு திருமதி ஜபா அருள் அவர்களுக்கு. அவங்க தான் வந்து எங்களுக்கு ஆயத்த ஜபம் செய்து வைத்தது. அதற்காக அக்காவுக்கு பால் வாங்குறதுக்கு பார்த்தோம். 2 பானை எடுத்து மலரக்கா எதுக்கு ஒரு வீட்டுக்கு 2 பானை அப்படின்னாங்க. ஆலோசனை கொடுத்த மலர் அவர்களுக்கும் நன்றி. நம்ம அண்ணன் வந்திருக்கேன், நம்ம ஐயாவுக்கு ஒரு பானை வாங்கியிருக்கோம். ஐயாவுக்கு உற்சாகம் கொடுங்க. சரி, நன்றி. எல்லாருக்கும் நீங்கள் விரும்புகிறேன்னு நான் சொல்லலாம். டீச்சர்ஸ் உடைய சாங் ஆயத்தமாக இருக்கீங்களா பிள்ளைங்களா? இது முடித்த பின்